வெண்முரசு. நீர்க்கோலம் 57. வாசிப்பது சந்தீப். 56. முள்விளையாடல். அன்று காலையிலேயே அது அந்த நாள் என புஷ்கரனின் உள்ளாழம் அறிந்திருந்தது. அறியா பதற்றமொன்று அவனுடன் புலரியிலேயே இருந்தது. வழக்கத்துக்கு மாறாக அவன் கரிக்கிருட்டிலேயே விழித்துக் கொண்டான். மஞ்சத்தில் படுத்திருக்கையில் ஏன் விழித்தோமென எண்ணி அக்கனவை சென்றடைந்தான். அவன் கண்டது ஒரு காளையை. அதன்மேல் கரிய காகம் அமர்ந்திருந்தது. காளை வாய் திறந்து கா கா என ஓசையிட்டது. காகத்தின் கண்கள் சிவந்திருந்தன. அவன் கையில் ஒரு வாள் இருந்தது. கல்லால் ஆன வாள். அதில் குருதி வழிந்தது. இதை தூக்க முடியவில்லை என்று அவன் சொன்னான். மிகுந்த எடை. தூக்க முடியவில்லை. அவன் அக்கனவை பற்றி எண்ணிக்கொண்டே நெடுநேரம் படுத்திருந்தான். பின்னர் எழுந்து ஏவலனை அழைத்து நீராட்டறைக்குச் செல்ல வேண்டும் என்றான். அவன் விழிகளில் வியப்பு தெரிந்தது. நீராட்டறை ஏவலரும் குழப்பம் கொண்டிருந்தனர். ஆடை அணிந்து கொண்டு அவைக்குச் செல்ல வேண்டுமா என எண்ணி அவன் பீடத்தில் அமர்ந்திருக்கையில் சுனிதர் வந்து வணங்கினார். அவன் சித்தமாகியிருப்பதைக் கண்டு அவர் விழிகளிலும் வியப்பு தெரிந்தது. அவரைக் கண்டதுமே அவன் உள்ளம் படபடக்கத் தொடங்கியது. அவன் அப்போது அத்தருணத்தை அப்படியே தவிர்த்து பின்னகர்ந்து மீண்டும் பழைய செயலின்மைக்கு சென்றுவிட விரும்பினான். சதகர்ணிகளின் அமைச்சர் சுமத்ரரின் தூதன் வந்துள்ளான், இளவரசே என்றார் சுனீதர். நம்முடன் முழுமையான படைக்கூட்டுக்கு அவர்கள் ஒப்புகிறார்கள். சுவர்ணரின் சொல்லை ஓலையில் பொறித்து அனுப்பியிருக்கிறார்கள். நம் சொல்லை இன்றே அனுப்பிவிட்டால் 500 ஆண்டுகளாக நிகழ்ந்து வரும் போர் முடிவுக்கு வருகிறது. அவன் நடுங்கிக் கொண்டிருந்தான். இதுவே தருணம். கலிங்கர் முன்னரே மகதரிடமும் வங்கரிடமும் மாளவரிடமும் பேசிவிட்டார். அவர்களும் நம் பக்கமே. வரலாற்று முனை நம்மை எதிர்கொள்கிறது. என்ன செய்ய வேண்டும் நான் என்று அவன் கேட்டான். நிஷதகுடியின் மணிமுடிக்குரியவன் நீங்களே என்று அறிவியுங்கள். க்ஷத்ரிய குலத்தவாகிய தமயந்தி சத்ராஜித்தாக நிஷதபுரியின் அரியணையில் அமர்வதை நிஷ்டகுடித் தலைவர்களின் துணையுடன் நீங்கள் எதிர்ப்பதாக ஓலை அனுப்புங்கள். அவன் நெஞ்சு விம்ம தொண்டை முழை அசைய பேசாமல் அமர்ந்திருந்தான். உங்கள் தமையனை போருக்கழைப்பது அது. குடிப்போர். ஆனால் வேறு வழியில்லை. நம் குலத்தை பிடித்த அப்பேடையை ஒழிப்போம். படைப்பெருகிச் சென்று நம் தலைநகரை கைப்பற்றுவோம். அதன் உச்சியில் அமைந்துள்ள இந்திரனின் ஆலயத்தை இடித்து நம் குடித்தெய்வமாகிய கலியை அங்கே நிறுவுவோம் என்று சுனீதர் சொன்னார். இவ்வறிவிப்புகளை நாம் அவர்களுக்கு அனுப்பும்போதே நம் குடித்தலைவர்கள் அனைவருக்கும் தெரிவிப்போம். நம் ஓலை அங்கு செல்வதற்குள் நம் குடிகள் அனைவரும் எரி பற்றிக் கொள்வார்கள். அவன் பெருமூச்சுடன் மெல்ல தளர்ந்து ஆம், செய்ய வேண்டியது அதுவே என்றான். நளனின் படைகள் நம்மீது எழுமென்றால் சதகர்ணிகளும் வாகடர்களும் பல்லவர்களும் நம்மை துணைப்பார்கள். அவர்களுக்கு அமராவதியையும் ராஜங்கேந்திரபுரியையும் அளிக்க வேண்டும். கலிங்கத்துக்கு தண்டபுரத்தையும் தாம்ரலிப்தியையும் அளிக்க வேண்டும். வடக்கே மகதமும் அவந்தியும் மாளவமும் வங்கமும் இணைந்து எல்லைகளை தாக்குவார்கள். அவர்களுக்கு நாம் தன்னுரிமையை அளிக்க வேண்டும். புஷ்கரன் இறுதியில் நமக்கு எஞ்சுவது மூத்தவர் படைத்தலைமை கொள்வதற்கு முன்பு இருந்த எளிய நிஷத நாடு மட்டும்தான், இல்லையா என்றான். சுனீதர் சற்று குன்றி பின் மீண்டு மெய். ஆனால் நம் தலைநகர் நம் கைகளுக்கு வருகிறது. நம் குலங்களனைத்தும் ஒன்றென நம்முடன் அணிவகுக்கின்றன. நம் குடி நிஷதர்களின் தலைமை குடி என்றாகிறது. இது இனியொரு போதும் நிகழக்கூடும் என நான் எண்ணவில்லை என்றார். ஆம், இழப்புகள் உண்டு. ஆனால் அதை நாம் மீண்டும் வெல்லலாம். பாரதத்தை வென்ற நிஷதகுடிகளின் வீரம் நம்முடன்தான் இருக்கிறது. நாளை நம் கொடிவழிகள் வெல்லலாம். புஷ்கரன் புன்னகைத்து எப்படி வேண்டுமென்றாலும் விளக்கிக் கொள்ளலாம் மூத்தவரே. இதைவிடக் கடந்தும் நான் எண்ணி நோக்கிவிட்டேன் என்றான். அனைத்தும் முடிவு செய்யப்பட்டுவிட்டன. தங்கள் ஒப்புதலுக்காக இளவரசி காத்திருக்கிறார். தாங்கள் தலையசைத்தால் சதகர்ணிகளுக்கும் காங்கேயத்து அரசர்களுக்கும் ஓலைகள் செல்லும். அவை சென்று சேர்ந்து அவர்களின் ஒப்புதல் செய்தி வந்ததுமே நாம் போர் முரசு கொட்டுவோம். புஷ்கரன் நடக்கட்டும் என்றபடி எழுந்து கொண்டான்.
நீங்கள் சோர்வுற்றிருக்கிறீர்கள். இளவரசே, எண்ணிப் பாருங்கள். மகாநதி முதல் கோதை வரையிலான நிலம் நம் முழு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. கலிங்கம் நம் உறவு நாடு. 10 ஆண்டு காலம் சதகர்ணிகளுடன் நாம் போரை தவிர்த்தோமென்றால் நம் கருவூலம் நிறைந்து வழியும் புஷ்கரன். ஆம், அதையும் நான் முன்னரே எண்ணிக்கொண்டேன் என்றான். நீங்கள் கொள்ளும் சோர்வு எனக்கு புரிகிறது. ஆம், இது மூத்தவருக்கு எதிரான போர். ஆகவே குருதிப்பழி. ஆனால் குருதிப்பழி இல்லாத அரசன் ஏதும் உண்டா? பாரத வருஷத்தில் எத்தனை முறை உடன் பிறந்தார் வஞ்சிக்கப்பட்டுள்ளனர் என்று நான் சொல்லவா? புஷ்கரன் புன்னகையுடன், வேண்டாம், அப்பட்டியலும் என்னிடம் உள்ளது என்றான். நான் எவரையும் வற்புறுத்தவில்லை. என் குடிக்கு நன்மை எதுவோ அதையே நான் செய்கிறேன் என்று சுனிதர் சொன்னார். இது உங்களுக்கான ஆறுதல். நன்று என்று சொன்ன புஷ்கரன், ஆணைகள் செல்லட்டும் என்று சொல்லி புன்னகை பூத்தான். அப்புன்னகையிலிருந்த கசப்பை அவர் செல்லும் வழியெல்லாம் எண்ணிக்கொண்டார். எவர் மீதான கசப்பு? ஒரு கணம் அவர் எதையோ எண்ணி திடுக்கிட்டு நின்றார். அந்தக் கசப்பை அவர் முன்னர் எங்கோ கண்டிருந்தார். எங்கே எங்கே என தன் நினைவுக்குள் துழாவிக் கொண்டு நடந்தார். அன்று மாலை புஷ்கரனை தேடி வந்த மாலினி, உங்கள் மூத்தவர் நலன் நம்மிடம் போருக்கு வரமாட்டார் என்றே எண்ணுகிறேன் என்றாள். ஏனென்றால் நம் படைவல்லமை மிகப் பெரிதென அவர் அறிவார். சதகரணிகளுக்கும் வடக்கரசர்களுக்கும் நமக்குமிடையே நடந்த கைச்சாத்துக்களை நாமே அவருக்கு தெரிவிப்போம். இப்போரில் அவர் வெல்லாவிடில் அது பேரிழிவு. ஆகவே அவர் நம்மிடம் சொல்சூழ்வதற்கே வருவார் என்றாள். ஆனால் அதை அவர் அவளிடம் கலந்து கொள்ள மாட்டார். இது உங்கள் குருதிப் பூசல். குடிப்போர். அவள் மீது நீங்கள் கொண்ட கசப்பையும் அவர் அறிவார். ஆகவே அவளை வெளியே நிறுத்துவார். அது மிக நன்று. அவன் அவளிடம், அனைத்தையும் எண்ணிச் சூழ்ந்திருப்பீர்கள் என அறிவேன் என்றான். அவரிடம் கூடியிருந்த அந்தக் கசப்புச் சிரிப்பை அவள் விந்தை என நோக்கினாள். ஒருபோதும் அவனிடம் அதை அவள் கண்டதில்லை. அவனிடம் எப்போதுமிருந்த தயக்கத்தையும் அறியாமையையும் அகற்றி ஆழமும் கூர்மையும் கொண்டவனாக ஆக்கியது அக்கசப்பு. அவள் அதை முன்னரே கண்டிருந்தாள். நன்கறிந்திருந்தாள். எங்கே எங்கே என அவள் தன் உள்ளத்துள் துழாவினாள். ஆகவே விழிகள் மங்கலடைய, ஆம், நோக்கித்தானே துணிய வேண்டும் என்று பொதுவாக சொன்னாள். சொல், மேலும் என்ன திட்டங்கள் என்றான். அவள், அவர் உங்களிடம் நேருக்கு நேர் பேசினால் அனைத்தும் சீரழிந்துவிடும் என நம்புவார். இங்கு வந்து உங்களிடம் பேச வேண்டுமென தூதனுப்புவார் என்றாள். அவ்வலையில் வீழாமலிருப்பது உங்கள் கையில் இருக்கிறது. மூத்தவரென உங்களுக்கு அவர் ஆணையிடலாம். வளர்த்தவர் என நயந்து பேசலாம். உடனாடியவர் என கனிவு கோரலாம். குல நன்மையையும் குடியுரிமையையும் சொல்லி சொல்லெடுக்கலாம். எதற்கும் வளையாமலிருக்கையிலேயே நீங்கள் உங்கள் குருதியில் இழவிருக்கும் மைந்தருக்கு நலன் செய்கிறீர்கள். உங்கள் குடிமூதாதையரை மகிழ்விக்கிறீர்கள். புஷ்கரன், நான் வளைய மாட்டேன் என இப்போது சொல்கிறேன். ஆனால் தருணங்களை தெய்வங்கள் வடிவமைக்கின்றன என்றான். ஆம், அதை ரிஷபர் சொன்னார். அவன் எரிச்சலுடன் என்ன சொன்னான் என்றான். உங்களால் உறுதி கொள்ள முடியாது என. ஆகவே முடிந்தவரை உங்களையும் அவரையும் சந்திக்க விடலாகாது என. அதுவே நன்று என நானும் எண்ணுகிறேன். சில கணங்களுக்குப் பின் அவன் என்னைப் பற்றி என்னைவிட நன்றாக அவன் அறிந்திருக்கிறான் என்றான். அச்சொல்லில் இருந்து நஞ்சை உணர்ந்தாலும் அவள் அதை புறந்தள்ளி, நாம் அவரை பேச அழைப்போம். ஆனால் அதற்கு முன் நாம் விழைவதை சொல்லிவிடுவோம். நிஷதகுலத்திற்கு அந்த க்ஷத்திரிய பெண் சத்ராஜித் என அமரக்கூடாது. காளகக்குடி முடிசூட வேண்டும். இந்திரபுரி தலைநகராக உங்களுக்கு அளிக்கப்பட வேண்டும். மூத்தவர் நலனுக்கு வேண்டுமென்றால் வடக்கே உள்ள சோமகிரியையும் சூழ்ந்துள்ள ஊர்களையும் அளிப்போம். அவர் நிஷதர்களின் பேரரசுக்கு கட்டுப்பட்டு சிற்றரசாக அங்கே ஆளட்டும் என்றாள். புஷ்கரன் புன்னகையுடன், அவர் அதற்கு ஒப்புக்கொள்வாரா என்றான். மாட்டார். ஆனால் அவருக்கு வேறு வழியில்லை. போர் நிகழுமென்றால் நிஷதகுடிகள் ஒன்றுடனொன்று போரிட்டு அழியும். அவர்களை பிற அரசர் முற்றழிப்பார்கள். புஷ்கரன், நான் அதை செய்ய வேண்டுமா என்ன என்றான்.
அது நிகழாது. நிஷதகுடிகளின் அழிவை ஒருபோதும் நளன் ஒப்புக்கொள்ள மாட்டார். அதன் பொருட்டுதான் சிறுமை கொள்ளவும் தயங்க மாட்டார். புஷ்கரன் ஆம் என்று பெருமூச்சு விட்டான். தான் முடிசூடி ஆள்வதற்காக குலத்தை அழிப்பதா என அவரை எண்ணச் செய்தால் மட்டும் போதும் என்றாள் மாலினி. அவர் அவ்வாறு மட்டுமே எண்ணுவார் என்றான் புஷ்கரன். அத்துடன் அவர் சின்னாட்களாகவே அரசு, நகர் எதிலும் ஆர்வமிழந்தவராக இருக்கிறார். வெறியுடன் படைகொண்டு தென்னகத்தையும் காங்கேயத்தையும் வென்ற பழைய நளன் இன்றில்லை என்றாள் மாலினி. நிகழ்க என்று சொல்லி அவன் தன் சால்வையை எடுத்தான். அவள் காமம் நிறைந்த சிரிப்புடன் அவன் கையைப் பற்றி, இது நன்னாள். இப்போது கூட நாம் இனிதிருக்கலாகாதா என்றாள். நடிக்கப்படும் காமம் போல முகத்தை அழகிலாமலாக்குவது பெரிதில்லை. அவன் உள்ளம் குமட்டல் கொண்டது. எனக்கு உடல்நிலை நன்றாக இல்லை என்றான். ஏன் என அவள் கொஞ்சினாள். என்ன செய்கிறது என் அரசருக்கு? அவன் அவளை நோக்கி குமட்டல் என்றான். அவள் முகம் மாறி மீண்டும் சீரமைந்தது. உரக்க நகைத்து, சேடியை அனுப்புகிறேன். இன்ஜினீர் அருந்துக என்றாள். அவன் தலையசைத்த பின் வெளியே சென்றான். அவள் அவனிடமிருந்த அக்கசப்பை மீண்டும் எண்ணிக்கொண்டாள். அது ரிஷபனிடமிருக்கும் கசப்புச் சிரிப்பு என திடுக்கடலுடன் எண்ணிக்கொண்டாள். அதற்கு முன்னரும் அவள் அதைக் கண்டிருந்தாள் என வெளியே செல்லும்போது எண்ணிக்கொண்டாள். கலிங்கத்தின் சிறைக்கொட்டடியின் கொலைத் தொழிலரிடம் எப்போதும் அச்சிரிப்பு இருந்தது. கருணாகரர் உத்தர்களின் ஓலைகளுடன் வந்து நளன் அறைக்கு முன் நின்றார். அறிவிப்பதற்கு முன் ஒருமுறை தயங்கினார். ஏவலன் அவரை நோக்கிக் கொண்டு நின்றான். அறிவிக்கும்படி அவர் தலையசைக்கு அவன் உள்ளே சென்று ஒப்புதல் பெற்று வெளியே வந்தான். அவர் தன்னை திரட்டியபடி உள்ளே சென்று தலைவணங்கினார். நளன், செய்தி வந்துவிட்டதா என்றான். ஆம், ஒற்றர்கள் முன்னரே சொன்னார்கள். முறைப்படி இளவரசரின் ஓலையே வரட்டும் என்று காத்திருந்தேன். வந்துவிட்டது. நளன் என்ன செய்தி என்று கேட்காமல் காத்திருந்தான். அனைத்தும் அவருக்கு வேண்டும். நமக்கு ஓரிரு ஊர்களை ஒதுக்குவார்கள் என்றபின் ஓலையை நீட்டினார் கருணாகரர். அவன் அதை வாங்கி ஒரே விழியொட்டலில் படித்துவிட்டு அருகே இருந்த பீடத்தில் வைத்தான். நாம் எவ்வகையிலும் ஒத்துப்போகலாகாது என நினைக்கிறார்கள் என்றார் கருணாகரர். ஆம், அவர்களுக்குரிய தருணம் இது என்று நளன் சொன்னான். சதகர்ணிகளின் ஆட்டம் இதற்குப் பின்னால் உள்ளது. சுமத்ரர் நாம் எதிர்கொள்பவர்களிலேயே மிகப்பெரிய எதிரி. நளன், எதிரிகளல்ல, எதிர்ச்சூழல்களை அஞ்சத்தக்கவை என்றான். கைகளை மார்பில் கட்டியபடி தலை குனிந்து எண்ணத்தில் ஆழ்ந்தான். என் கருத்து இதுவே. இத்தருணத்தில் நாம் என்ன செய்தாலும் முதலில் பேரரசியின் வேள்வி நிறைவும் முக்குடை சூடலும் நின்றுவிடும். அவர்கள் விழைவதும் அதுவே. நாம் இவர்களை ஒரு பொருட்டென்றே எண்ணக்கூடாது என்றார் கருணாகரர். உண்மையில் அது நல்ல போர்ச்சூழ்ச்சியும் கூட. நாம் என்ன எண்ணுகிறோம் என எண்ணி அவர்கள் குழப்பம் கொள்ள வேண்டும். அவர்கள் அறியாத படையாற்றலோ சூழ்ச்சியோ நம்மிடமிருக்கிறதா என்று தயங்க வேண்டும். அதற்குள் பேரரசி சத்ராஜித் என்று அமர்ந்து விடுவார். அந்நிகழ்வுக்குப் பின் நம் கொடிகள் நமக்கெதிராக திரும்ப மாட்டார்கள். அது நிகழக்கூடாதென்று அஞ்சியே இவர்கள் இத்தருணத்தில் இச்சூழ்ச்சியை செய்கிறார்கள். அது ஒரு நல்ல முறை என்பதில் ஐயமில்லை என்று நளன் சொன்னான். ஆனால் அவர்களின் ஆற்றலை நாமும் அறியோம். என் இளையவனின் முதிர்ச்சியின்மையை நான் நன்கறிவேன். தன் படைவல்லமையை நம்பி அவன் போர் தொடுப்பான் என்றால் உடன்பிறந்தோர் படைமுகம் கொண்டு குருதி சிந்துவோம். நம் குடி உட்போரிட்டு அழியும். அதை நான் ஒப்ப முடியாது. கருணாகரர் அதற்கு மறுமொழி சொல்ல முடியாமல் நோக்கி நின்றார். உங்களுக்கே தெரியும் புஷ்கரனை என்றான் நளன். மெய்தான் என்றார் கருணாகரர். ஒன்றே செய்வதற்குள்ளது. சென்று பேசுவோம் என்றான் நளன். நானே செல்கிறேன் என்று கருணாகரர் சொன்னார். நீங்கள் செல்வதனால் பயனில்லை. நான் செல்கிறேன். நான் செல்வதென்பது என் பிழைக்கு பொறுப்பேற்று ஈடு செய்ய தலை குனிவதாகவும் பொருள்படும். என்னை வரவழைத்ததையே வெற்றி என அவர்கள் எண்ணக்கூடும். கருணாகரர் அவர்கள் எளிதில் ஒப்பமாட்டார்கள் என்றே எண்ணுகிறேன். ஏனென்றால் இது இளவரசரின் எண்ணம் அல்ல. இதற்குப் பின் சதகர்ணிகள் இருக்கிறார்கள்.
வடவர் இருக்கிறார்கள். அனைத்துக்கும் மேலாக இம்முடிவுகளை எடுப்பவர்கள் கலிங்க அரசியும் அவள் அணுக்கனாகிய ரிஷபனும்தான். நாம் செய்யக்கூடுவது பொழுதை ஈட்டுவதே. அதற்கு நான் முதலில் செல்வதே நன்று என்றார். வேள்வி நிறைவு நாள் வரை அவர்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள். நான் சென்று பேசுகிறேன். அவன் விழைவதை அளிக்கிறேன். கூடவே அவனை எப்படி அவர்கள் கைப்பாவை என வைத்திருக்கிறார்கள் என விளக்குகிறேன். மெய்யான ஆற்றலின் மேல் ஏறியே அரசமர வேண்டும். மாற்றரசர் தோள்மேல் ஏறி அமர்ந்தால் அவர்களின் கைப்பாவை என்று ஆகஸ்ட் நேரிடும் என அவனுக்கு விளக்குகிறேன். என்ன இருந்தாலும் அவன் என் தோளில் வளர்ந்தவன். என்னை தந்தையென எண்ணுபவன். கருணாகரர் ஏதோ சொல்ல எண்ணிய பின் தலையசைத்தார். நேரில் நானே பேச வருகிறேன் என அவனிடம் சொல்லி அனுப்புங்கள். நான் அவரிடம் தனியாகப் பேசினாலே அனைத்தும் சீரமைந்துவிடும். கருணாகரர் அவர்களிடம் தெரிவிக்கிறேன் என்றார். இச்செய்தி இங்கே எவருக்கும் தெரிய வேண்டியதில்லை. அரசியின் ஒற்றர்களும் அறியாமல் நான் கிளம்ப வேண்டும். இங்கு வேள்வியும் விழாக்களியாட்டும் தொடர்ந்து நிகழட்டும் என்றான். ஆனால் தாங்கள் கிளம்புவது என கருணாகரர் சொல்ல அவன் கையமர்த்தி சில பைலாப்புறவிகளுடன் காட்டுக்குச் செல்கிறேன். அதை எவரும் ஐயப்பட மாட்டார்கள் என்றான். கருணாகரர் நன்று என நீள்முச்செறிந்தார். நாகசேனர் என்னுடன் வரட்டும். நீங்கள் இங்கே இருந்து பணிகளை நோக்குங்கள் என்றான் நளன். ஒருவேளை என்ற கருணாகரர் நிறுத்திக் கொண்டார். என்னை அவன் சிறைப்பிடிப்பானா என்று எண்ணினீர்கள் அல்லவா? அவன் நிஷதகுடியினரின் சில நெறிகளை எந்நிலையிலும் மீற முடியாது என்றான் நளன். விஜயபுரிக்கு நளன் வந்த செய்தியை நகர் மக்கள் எவரும் அறியவில்லை. கருக்கிருட்டுக்குள் நளனும் நாகசேனரும் 8 காவல் படையினரும் கோட்டைக்குள் நுழைந்தார்கள். நளனை வரவேற்க கோட்டையில் கொடியேறவில்லை, வாழ்த்து முரசும் எழவில்லை. அவனை எதிர்கொண்டழைத்து ரிஷபன் தலைவணங்கி வாழ்த்தும் முகமனம் உரைத்து, தாங்கள் அரண்மனையில் ஓய்வெடுக்கலாம் அரசே. காலையில் தங்களை இளவரசர் வந்து சந்திப்பார் என்றான். நளன் அவனை கூர்ந்து நோக்கியபடி தலையசைத்தான். அவன் சற்று ஓய்வெடுத்து விழித்தபோது உள்ளம் மிகவும் அமைதியிழந்திருந்தது. கிளம்பும்போது மெல்லிய ஐயம் இருந்தது. அது கருணாகரரின் விழிகளில் இருந்து தொற்றிக் கொண்டது. பயணம் நீள நீள ஐயம் விலகி நம்பிக்கை உருவானது. புஷ்கரனுடன் அண்மையில் ஒரு நேருக்கு நேர் உரையாடலே நிகழ்ந்ததில்லை என்று அவன் நினைவு கூர்ந்தான். அவனிடம் சொல்ல வேண்டியவற்றை கோத்துக் கொண்டான். சொல்ல வேண்டியதே இல்லை என்றுமே அவனுடைய தொடுகையே புஷ்கரனை நிகழச் செய்திருக்கிறது. தோளில் மெல்ல தட்டினால், தலையை வருடினால் கண்கலங்கி தலை குனிபவன் அவன். ஒருவேளை இந்தச் சிக்கல்கள் அனைத்துமே அவர்கள் ஒருவரை ஒருவர் அணுகியறிய வேண்டும் என்பதற்காக இருக்கலாம். அவன் ஆணவம் சீண்டப்பட்டிருக்கலாம். அவன் குடி தன் விழைவை அவன் மேல் ஏற்றியிருக்கலாம். அவனுக்கு தேவை ஓர் அரசு என்றால் விஜயபுரியை தலைமையாக்கி 2வது நிஷதப் பேரரசை அவனுக்காக அமைக்கலாம். தெற்கே காஞ்சி வரை அவன் நிலம் விரிய முடியும். அவன் கொடி வழியினர் முடிசூடி ஆள முடியும். அதைச் சொன்னாலே போதும், அனைத்தும் முடிந்துவிடும். அந்நாட்டை காளக நாடு என்றே அழைக்கலாம். அதை அவையில் அறிவித்தால் காளகர் எழுந்து நின்று கோல் தூக்கி வாழ்த்தொலி எழுப்புவார்கள். உறுதியான நம்பிக்கையுடன் புன்னகை நிறைந்த முகத்துடன் அவன் நகர் புகுந்தான். படுக்கையில் உடல் நீட்டும் வரை அந்த நம்பிக்கை நீடித்தது. துயிலில் ஆழ்கையில் ஏதோ ஒன்று உள்ளே தைத்தது. எது என எண்ணியபடியே துயின்றான். விழித்தபோது ஆழம் அந்த முள்ளை நன்கறிந்திருந்தது. அதை சொல்லென்றாக்கத் தவிர்த்து வேறெங்கோ அலைந்தது உள்ளம். எழுந்து நீராடி அணிகொண்டான். தான் சித்தமாக இருப்பதை புஷ்கரனிடம் அறிவிக்கும்படி ஏவலனிடம் சொன்னான். அதன்பின் அவன் வருகையை அறிவிக்கும் ஓசைகளுக்காக காத்திருந்தான். பின்காலை வரை புஷ்கரன் வரவில்லை என்று கண்டதும் ஏவலனை அழைத்து, என்ன நிகழ்கிறது? ஏதேனும் சிற்றமைச்சரை அழைத்து வா என்றான். சிற்றமைச்சர் சம்புகர் வந்து பணிந்து, இளவரசர் அவையிலிருக்கிறார். தவிர்க்க முடியாத சில பணிகள், சந்திப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்றார். அவன் சினம் கொண்டு சொல்லெடுக்க வாயசைத்த பின் அடக்கிக் கொண்டு, நான் காத்திருக்கிறேன் என்று சொல்க என்றான். உச்சிப்பொழுதில்தான் ரிஷபன் அவனை பார்க்க வந்தான்.
பணிவுடன் முகமுனுரைத்து இளவரசர் தங்களை மாலையில் அவையில் சந்திப்பதாக சொன்னார். அரசே என்றான். அரசவையிலா? நான் அவனை நேரில் பார்க்க வந்தேன் என்றான் நளன். ஆம், ஆனால் தாங்கள் அரசமுறைப்படி வந்திருக்கிறீர்கள். அவையில் சந்திப்பதே முறை என்றார்கள் குடிமூத்தார் என்றான் ரிஷபன். இது எனக்கும் என் இளையோனுக்கும் இடையேயான சந்திப்பு. இதில் குடிமூத்தார் ஏன் உட்புக வேண்டும் என்றான் நளன். நான் அறியேன். ஒருவேளை நேரில் தங்களை சந்திப்பது குடிமூத்தாரிடம் ஐயத்தை உருவாக்குமென அவர் எண்ணியிருக்கலாம் என்றான் ரிஷபன். ஐயமா? என்ன ஐயம் என்று நளன் கேட்டான். நான் அணுக்கன். எதையும் நான் சொல்ல முடியாது. அரசவையில் சந்திப்பு நிகழுமென்று சொல்லப்பட்டது. அறிவிக்கவே வந்தேன் என்று ரிஷபன் சொன்னான். நளன் அவனை கூர்ந்து பார்த்தான். அவனை முதலில் சந்தித்த போதுதான் அந்த அமைதியின்மை உள்ளத்தில் குடியேறியது என நினைத்தான். அழகிய இளைஞன். ஆனால் ஏதோ ஒன்று அவனை அழகற்றவனாக ஆக்கியது. அவன் விழிகளின் கரவுநோக்கு. ஆம், அது காகக்கண். நளன், நான் அரச உடையில் அவைபுக வேண்டுமா? நான் அணிகளைக் கொண்டு வரவில்லை. மேலும் முகப்புக் கொடியோ மங்களச் சூதரோ அணிச்சேடியரோ இல்லாமல் நகர்ப்பு கொண்டிருக்கிறேன் என்றான். தங்கள் விருப்பப்படி அவை நுழையலாம் அரசே என ரிஷபன் வணங்கினான். இவன் காகம் என நளன் எண்ணிக்கொண்டான். ஒன்றை நோக்குவதாக விழிகாட்டுகையில் 1000ஐ நோக்கும் விழிகொண்டது காகம். பெருமூச்சுடன், நன்று, நான் அவனை அவையில் சந்திக்கிறேன் என்றான் நளன். அவையில் அனைத்து குடித்தலைவர்களும் இருப்பார்கள் அல்லவா என்று அவன் கேட்க ரிஷபன் தலைவணங்கி ஆம் என்றான். தன் உடல் முழுக்க இருந்த சினத்தை நளன் உணர்ந்தான். நிலையெழுந்து அறைக்குள் சுற்றி வந்தான். அரசே, நாம் வந்ததே பிழை என எனக்கு படுகிறது. நம்மை தனியாக சந்திக்க விழையவில்லை என்று இளவரசர் அறிவித்திருக்கிறார் என்பதே இதன் பொருள். இங்கு நிகழ்வன எவையும் இயல்பானவை அல்ல, நன்கு திட்டமிடப்பட்டவை என்றார் நாகசேனர். தாங்கள் இந்நிலத்தின் பேரரசர். முறைப்படி தாங்கள் விஜயபுரிக்கு வந்திருந்தால் புஷ்கரர் கோட்டை முகப்புக்கு வந்திருக்க வேண்டும். குடித்தலைவர்கள் கோல் தாழ்த்தி வணங்கி வரவேற்றிருக்க வேண்டும். நகர் விழா கோலம் பூண்டிருக்க வேண்டும். மக்கள் இரு மருங்கும் நின்று மலர் சொரிந்து வாழ்த்தியிருக்க வேண்டும். இப்போது எவராலும் வரவேற்கப்படாதவராக நகர் நுழைந்திருக்கிறீர்கள். ஓர் அயல் நகரில் நீங்கள் நுழைந்தால் அளிக்கப்படும் வரவேற்பு கூட இங்கில்லை. இதோ அரசத் தோற்றம் கூட இல்லாமல் உங்களை அவைக்கு அழைக்கிறார்கள். நாளை இவர்களின் சூதர்கள் பாடப்போவது என்ன? நன்று, நிகழ்வதென்ன என்று பார்ப்போம் என்று நளன் சொன்னான். என்ன நிகழும்?